தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 18/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 63 அதிகாரம் 4 நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாள் என் நெஞ்சத்தில் இருந்தது, மீட்பின் ஆண்டு வந்துவிட்டது என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு ஆறுதலான வசனம் என்னவென்றால், அவர் நம்முடைய எதிரிகளுக்கு தண்டனை வழங்கி நமக்கு நீதியை செய்யும் நாள் விரைவில் வர வேண்டும் என்று அதற்குள்ள வேலைக்காக நம் தேவன் காத்திருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது அவர் கூறுகின்றார், உனக்காக நீதி செய்யும் நாள் வந்துவிட்டது, என்னுடையவர்களாகிய உங்களை மீட்கும் வருஷமும் வந்தது, நான் உங்களை மீட்டு உங்களை புனிதப்படுத்தி பரிசுத்தவானாக மாற்றி எனக்குடையவர்களாக என் சந்ததியாக உங்களை மீட்டு கொண்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீர்களா? கர்த்தர் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து என்று கூட சொல்ல முடியாது, ஆனால் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம் அல்லவா? அந்த நீதியை அவர் விரும்பி அதை பாராட்டி நமக்கு நீதி செய்ய வந்துவிட்டார். நம்மையும் அவர் மீட்டு அவருடைய பொருள் அவருடைய சந்ததியாக அவருக்கு உகந்தவர்களாக மாற்றிவிட்டார். இனிமேல் நமக்கு நம்மிடம் எந்த பாவமும் அணுகாது, எந்த சாபமும் வராது. நம்மையும் நம் சந்ததியையும் கர்த்தர் நினைத்து விட்டார், நம்மையும் நம் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக எங்களுக்காக நீதி செய்யும் வேலை உமக்கு வந்தது என்றும், எங்களை நீர் மீட்டு கொண்டு உம்முடைய பாத்திரமாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களையும் எங்கள் சந்ததியை மாற்றப் போகிறேன் என்று கூறின இந்த அருமையான கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எங்களுக்காக நீதி செய்யுங்க, எங்களையும் எங்கள் சந்ததியும் பரிசுத்த ஜாதியாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.